டீலர் இல்லைன்னா கொடுப்பாங்க. என்னங்க பண்றது, ஒரு பாடுபட்டு தானே ஆகணும். அவருன்னு ஒண்ணு இருக்கு. வகுத்துக்குனால என்ன பண்ண முடியும்? நமக்கு தெரிஞ்ச தொழிலே செஞ்சு தானே ஆக முடியும். நம்மளுக்கு அந்த அளவு படிப்பு இது கிடையாது. இருக்கிறத வச்சு ஏதோ நம்ம முயற்சி வச்சு நம்ம பண்ணிக்கிறோம். செம பெயினா இருக்கு. வரத்தான் செய்யுங்க. அப்ப என்ன பண்றதுங்க? வழியை பார்த்தோம்னா பிழைக்க முடியாது. வழியை பார்த்தா அப்ப சாப்பிடறது எப்படி சாப்பிட முடியும்? வகுத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாமே கஷ்டம் தாங்க. கஷ்டப்படாத தொழில் எதுவும் இல்ல. போடுவா 2வது எபிசோட்ல பார்த்தா பணக்காரனா இருப்பான். 3வது எபிசோட்ல பார்த்தா பிச்சைக்காரன் ஆயிடுறான். படத்துக்கு ஓகே, நடைமுறைக்கு ஒத்தவரணும். இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. ரைட், அவ்வளவுதான் நமக்கு தலையெழுத்து நினைச்சு அடுத்து என்ன பண்ணலாம் யோசிச்சு பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வழிகள் இருந்தா சிரிப்பவே வராது. அப்படி எல்லாம் இருக்கிறாங்க. இருந்து நமக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு யாரும் வரல. இன்னைக்கு எல்லாமே சொந்த உழைப்பு, சொந்த இதில் தான் நம்ம பண்றோம். யார்ட்டையும் எவன்ட்டையும் கொல்லி அடிக்கல, எவன்ட்டையும் ஏமாத்தல. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தகவல் பாத்தீங்கன்னா, வாட்டர் கேன் பிசினஸ் வந்து எப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம்ண்ணா. அவங்க பேருங்க? பாலா. சரிங்கண்ணா. இப்போ அந்த வாட்டர் கேன் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு தொழில் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு ஆர்வம் வந்து ஏற்பட்டுச்சுங்க. சரி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை நான் அணுகினேன். அணுகும் போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு ஏரியா வந்து உனக்கு தரேன்ப்பா, அந்த ஏரியாவை ஃபுல்லாக நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கேனுக்கு வந்து நீ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். 100 கேன்ல இருந்து ஒரு 200 கேன் நீ வாங்குறேன்னா அதுக்கு வந்து நீ கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். தண்ணி வந்து உனக்கு ரேட்டு வந்து ஒரு 8 ரூபா வரைக்கும் கூட நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது சார்ந்த ஒரு தகவலை தான் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். எப்படி நீங்கள் இதை ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு? எப்படி நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, இது நம்ம வந்துங்க ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கும்போது வந்து அப்போல்லாம் வாடகை இல்லாமல் தான் நாங்கள் வண்டி இருந்துச்சு. சரி, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். அவர் தான் நமக்கு அறிவு கொடுத்தாரு. அப்போ வந்து ஏன் தண்ணி கேன் இது பண்ணுறதுக்கு ஒரு ட்ரம் இது மாதிரி வாங்கி பண்ணேன் அப்படின்னுமா நம்ம அந்த 1000 லிட்டர் தண்ணி பண்ண ஆரம்பித்தோம். சரி ஏன் 20 லிட்டர் ஏன் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணும்போது அப்புறம் அவர்கிட்ட கேட்டப்போ அது லாபம் தானே, வாடகை இல்லையுமே சும்மானா ஏன் நம்ம எதிர்பார்க்கணும், அப்போ அந்த கேனு பண்ணலாம் அப்படின்னு போய் நமக்கு ஒரு கம்பெனியை போய் கேட்கும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆனால் நீங்கள் வந்துங்க கேனு நீங்கள் டெபாசிட் நீங்கள் தான் பண்ணிக்கணும், ஃபில்லிங்கை வந்து நாங்கள் இவ்வளோ பேமெண்ட்டு இந்த ரேட்டுக்கு இது இவ்வளோ ரேட்டு, நீங்கள் கேனு வந்து நீங்கள் சொந்தமாக வாங்கி நீங்கள் சொந்தமாக பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு வந்து என்ன இந்த ஏரியா இப்போ எந்த ஊரோ அந்த ஊர்லேருந்து ஒரு பரப்பளவு, அந்த பரப்பளவுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் அந்த மாதிரி தான் கேன் எடுத்து கொஞ்சம் கம்பெனியெல்லாம் பேசுறதுக்கு கடைகளுக்கெல்லாம் பேசணும். சரி பண்ணும்போது ஓகேவாச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இந்த கேன் வாங்குறீங்க. ஆமாம். இந்த ஒரு கேன் வந்து இது உங்களுக்கு சொந்தமாகவே நீங்கள் வாங்கிக்குவீங்க அப்படி? ஆமாம். இது என்ன ரேட் வருதுங்க? ஒரு கேன் 140 ரூபா வருதுங்க. 140 சொந்தமாக நீங்கள் வச்சுக்கலாம்? சொந்தமாக நம்மளே வச்சுக்கலாம். இப்போ ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, தூக்கிட்டு போய் அங்கே நீங்கள் போட்டு கவுத்திட்டீங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க, சார் எங்களுக்கு வந்து தண்ணி வந்து முடிஞ்சு திருப்பி வாங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி இன்னொரு கேன் எடுத்துகிட்டு போய் எங்கள் கவுத்திட்டு இது எடுத்துகிட்டு போய். ஆமாம், அதுதானே சார் நீங்கள்? ஆமாம் அதான். கேன் நம்ம என்னைக்கு நமக்கு சொந்தம். தண்ணி மட்டும் விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அந்த பவுல் வந்துட்டு எப்படிங்க? அது தனியாக அவங்க தான் வாங்கி? பவுல் அவங்க தான் வாங்கி. நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்களா? அதை நம்ம சொன்னால் வாங்கி கொடுத்துருவோம். அது என்ன ரேட் வருதுங்கண்ணா? அது ஒரு பவுல் வந்து 150 ரூபா வருங்க. 150 ரூபா. அது யாருக்கு தேவைப்படுதோ கம்பெனிங்களுக்கு அது வந்து அதை ரிட்டர்ன் எடுக்க முடியாதுங்க. ஏன்னா அது அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அது அவ்வளோதான் அப்படியே போயிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம கேட்டாங்கன்னா வாங்கி கொடுக்கலாம், இல்லை வேண்டானா அப்படின்னா அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை கேன் வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க? நம்ம கிட்ட இப்போ இங்கே இருக்கிறது இதுக்குள்ளே வந்து ஒரு 100 கேன் இருக்கும். கம்பெனியில் அங்கே ஒரு 150 கேன் ஸ்டாக் இருக்கு. அதுவும் நீங்கள் தனியாக கம்பெனி வச்சிருக்கீங்களா? இல்லை, கம்பெனியில் நம்ம டீலர் தானே, நம்ம கேன் நாங்கள் ஸ்டாக் வச்சுட்டு இருக்கோம். போய் ஏன்னா நின்று டைமிங் ஆகிட்டே இருக்கு, போனால் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு வரக்காண்டி சப்ளை கொடுக்குறக்காண்டி சீக்கிரம் பண்ணுறக்காண்டி நாங்கள் ஸ்டாக் வச்சுருப்போம். எப்படி கம்பெனியில் நீங்கள் இது வச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி உங்களை மாதிரி டீலர்ஷிப் எடுத்திருப்பாங்க. ஆமாங்க. அப்போ எப்படி உங்கள் கேனுங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்லை, நம்ம கேன் பேர் எல்லாத்துலேயும் பேர் இருக்கு. பேர் போட்டிருக்கோம். அவங்க ஏஜென்ட்ஸ் பேர் இருக்கும். அதனால அந்தந்த இடத்துல வச்சிருவாங்க. நம்ம அந்த இடத்துக்கு வண்டி போனோம்னா எம்டி கேன் இறக்கி விட்டுட்டு நம்ம கேன் லோடு ஏற்றிட்டு வாங்க. புதுசாக வந்து ஒரு டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா என்ன முறைகளை வந்து கம்பெனியில் கேட்குறாங்க? கம்பெனியில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஊர் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அதை கேட்பாங்க. இப்போ நம்ம கோயில் பாலத்துல தான் வர்றாங்க அப்படின்னா சரி ரைட், அப்போ கோயில் பாலத்தில் இந்த டீலர் இருக்காங்களான்னு கேட்பாங்க. இல்லை டீலர் இல்லைங்க அப்படின்னா சரிங்க தண்ணி பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னா சரி ஓகே, ஒரு கேனுக்கு வந்து இந்த மார்ஜின் இந்த ரேட்டு நான் கொடுக்குற ரேட்டு, நீங்கள் வந்து எவ்வளோ விற்கிறது உங்கள் திறமை. ஆனால் எந்த டீலர்களை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க ஆல்ரெடி டீலர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டீலரை போய் நம்ம டீலர் கம்பெனிக்காரங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் போடுங்க. வேற கம்பெனிக்காரங்கன்னா அங்கே போய் நம்ம அப்ரோச் பண்ணலாம், அதை பண்ணலாம். ஆனால் நம்ம கம்பெனியே போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மளே போய் திருப்பி வந்து பண்ணக்கூடாது. அவங்க டீலர்கிட்ட கேட்டுங்க, அப்போ அவங்க கூட நீ பண்ணிக்கலாம். அதனால அவங்க இல்லாமல் நம்ம தனியாக போய் அந்த நம்ம தெரிஞ்ச கடைக்காரர் போட்டுட்டு இருக்காரு அவர்கிட்ட திருப்பி பேசக்கூடாது. அவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கி பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அசோசியேஷன் இருக்குங்களா உங்களுக்கு? அசோசியேஷன்லாம் ஒன்றும் நமக்கு இல்லைங்க. எது ஒன்றா கம்பெனி தான், கம்பெனிக்கு தான் போகும். அவங்க தான் கூப்பிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆர்டர் எடுக்கணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்கணுங்களா? என்ன இனிஷியல் பேமெண்ட் ஏதாவது? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த முறையில் இல்லை.
இப்போ நானே வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணா அவங்க ஆர்டர் போய் ஃபர்ஸ்ட் போய் கேட்கணுங்க. கேட்டுட்டு இப்போ அந்த ஏரியா இப்போ நீங்க புதுசா அந்த அன்னூர்லேருந்து வர்றீங்கன்னா அன்னூர்ல டீலர் இல்லைன்னா கொடுப்பாங்க. இல்ல அங்க டீலர் இருக்கிறாங்க அப்படின்னா வேற லைன் கொடுப்பாங்க. இந்த லைன்ல நீங்க பாருங்க அந்த லைன்ல இருக்க டீலர் இருக்கிறாங்களா, அப்ப மற்ற டீலர் இது பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பண்ணுவாங்க. இப்போ இந்த கேனுடைய ரேட் வந்து 140 ரூபா சொல்லி நீங்க சொந்தப்படுத்திட்டீங்க. ஆமா. இப்போ நீங்க தண்ணி வந்து அவங்க கிட்ட போய் ஃபில்டர் பிடிக்கிறீங்க அப்படின்னா அது என்ன ரேட்டுக்கு வந்து ஒரு கேன் ஃபில் பண்ணலாம்? அது எப்போ 12 ரூபா வருங்க. 12 ரூபா. ஓகே. நீங்க இப்போ கொடுக்குறது வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 30 ரூபா. அதாவது டிராவல் அலவன்ஸ் டீசல் அவங்க கம்பெனிக்கு இப்போ 100 ஏன்னு கொடுத்தோம்னா 1200 ரூபா கம்பெனிக்கு கொடுக்கணும். அது போக டீசல் இருக்கு. டீசல் போக 2 பேர் வண்டி தைமன் எல்லாம் போக அப்புறம் 2 பேர் போறோம். 2 பேருக்கு சம்பளம் கணக்கு போடுங்க. ஒரு 500 ரூபா கூட இல்லாம இன்னைக்கு எந்த தொழிலும் பண்ண முடியாது. இல்ல 500 ரூபாய் இன்னைக்கு பத்தாது. இருந்தாலும் 500 ரூபா சரி தொழில் பண்ணுமோ 500 ரூபா இல்லாம பண்ண முடியும். 2 பேர் சம்பளம் போட்டு போறாங்க. 1000 ரூபா கூட இல்லாம கூட அப்புறம் எப்படி தொழில் பண்றது? இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது அனுமதி வாங்கணுமா? இல்ல அது இல்லைங்க. அது கம்பெனி வாங்கியிருப்பாங்க. கம்பெனி வந்து லைசன்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. நம்ம வந்து டீலர்ஷிப் தானே. டீலர்னா நம்ம ஏஜென்சி. அவ்வளோதான். அதனால நீங்க அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏஜென்சினால நம்ம வந்து கம்பெனியோட தானே. கம்பெனி ப்ராசிங் என்னவோ அது மட்டும் தான். அவங்க கொடுக்குறாங்க நம்ம பண்றோம். ஏஜென்சி அவங்க பேர்ல தானே இருக்கு. எல்லாமே கேன் வந்து அவங்க பேர்ல தானே இருக்கு. நம்ம பேர்ல ஒன்றும் இல்லையே. ஆனா நம்ம டீலர் தானே. எல்லாமே இப்ப சத்தி மசாலா ஆச்சி மசாலான்றாங்க. ஆனா சத்திக்காரங்க வந்து யாருங்க பண்ண போறது இல்லையே. அங்கங்க ஏஜென்சி கொடுத்துரும். அந்த ஏஜென்சி சப்ளை பண்றாங்க. அது மாதிரிதான் இதுவும். சரி. இப்போ எப்படிங்க இந்த தொழில் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு மினி டோர் வந்து அவசியம் தேவைப்படுதுங்களா? ஆமாங்க. இப்போ வந்து நம்ம திடீர்னு ஒரு கஸ்டமரே எனக்கு ஒரு 30 ஏன் 40 ஏன் வேணா 2 வீலர்ல போட முடியாது. ஒரு வண்டி இருந்தா டக்குனு சின்ன வெஹிக்கிள் இருந்தா டக்குனு தூக்கி போட்டு கொண்டு இறக்கி டெலிவரி கொடுத்துடலாம். அதுக்காக கண்டிப்பா சின்ன வெஹிக்கிள் வேணும். டிரைவிங் நீங்களே பண்ணிக்கிறீங்களா எப்படி? ஆமா, நமக்கு வண்டி நானே டெலிவரி பண்ணிக்கிறேன். நம்ம டெய்லி வேலை தான் பார்க்குறோம். இப்போ இது இருக்கு. இந்த கேன் எடுத்து ஒன்றும் இல்லைங்க. இப்போ இருக்கு எடுத்து நான் இப்படி வைக்கிறேன். இதை நான் கொஞ்ச நேரம் வச்சாலே எனக்கு ரொம்ப பெயின் ஆகுது. அப்போ நீங்க இத்தனை கேனை நீங்க எடுத்து ஒரு சில இடத்துல எல்லாம் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கும். ஒரு 10 கேன்னாலும் எடுத்துட்டு போகணும். அது ரொம்ப கஷ்டமா இல்லைங்களா? என்னங்க பண்றது? ஒரு பாடுபட்டு தானே ஆகணும். வவுறுன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அது கண்டிப்பா. அப்புறம் வவுத்துக்குனால என்ன பண்ண முடியும்? நமக்கு தெரிஞ்ச தொழில் செஞ்சு தானே ஆக முடியும். நமக்கு அந்த அளவு படிப்பு இது கிடையாது. இருக்கிறத வச்சு ஏதோ நம்ம முயற்சி வச்சு நம்ம பண்ணிக்கிறீங்க. அப்போ அது எங்க இருந்தாலும் நம்ம எடுத்துட்டு தான் போகணும். அது கண்டிப்பா நைட் எல்லாம் தூங்கும்போது கண்டிப்பா செம பெயினா இருக்கு. வரத்தாங்க செய்யுங்க. அப்ப என்ன பண்றதுங்க? வழியே இருந்தா வழியை பார்த்தோம்னா பிழைக்க முடியாது. வழியை பார்த்தா அப்புறம் சாப்பிட்றது எப்படி சாப்பிட முடியும்? வவுத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல. பாடுபட்டு தானே ஆகணும். எந்த தொழிலா இருந்தாலும் எல்லாமே கஷ்டம் தாங்க. கஷ்டப்படாத தொழில் எதுவும் இல்லை. ஏன்னா அந்த தொழிலுக்கு இது கொஞ்சம் இது என்ன ஒரு 2 மீறி போனா ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் கஷ்டப்படணும். போட்டு வந்து அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நீங்க நாடகம் எல்லாம் பாப்பீங்களா? நாடகம் 1-2 பார்ப்போங்க. மருமகள் நாடகம் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்களா? அதுல தண்ணி கேன் பிசினஸ் பண்ணி அவங்க ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அது படத்துல பண்ணலாங்க. அது இப்ப டக்குன்னு ஒரு சீன் எபிசோடு போடுவா. 2வது எபிசோட்ல பார்த்தா பணக்காரனா இருப்பான். 3வது எபிசோட்ல பார்த்தா பிச்சைக்காரன் ஆயிடுறேன். அதெல்லாம் வந்து நம்ம பண்றது வேஸ்ட். படத்துக்கு ஓகே, நடைமுறைக்கு ஒத்து வரணும். இதுல வந்து எல்லாம் இன்பமும் இருக்கு துன்பமும் இருக்கு. எல்லாம் பார்த்துதான் ஆகணும். ஒரு நாளைக்கு அதான் சொல்றேன் 300 ஏன்னு போட்ட இடத்துல போய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 50 ஏன்னு கூட போக மாட்டேது. அதுக்காண்டி வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? சரி ரைட் அவ்வளவுதான் நமக்கு தலையெழுத்து நினைச்சு அடுத்து என்ன பண்ணலாம் யோசிச்சு பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. சிரிக்கவே மாட்டேங்கிறீங்களா? சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வலிகள் இருந்தா சிரிப்பவே வராது. அப்படியே தான் போகும். கண்டிப்பா. அதாவது அந்த ஒரு வலி இருக்கிறனாலதான் உங்களுக்கு அந்த சிரிப்புங்கிறது வரல. அப்பா வந்துட்டு போனா பாருங்க. அந்த ஊருக்கு வரும்போது நாங்கள் வரும்போதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம தாங்க வந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வந்தோம். வந்து இன்னைக்கு நாங்களா ஒன்னொன்னா கஷ்டப்பட்டு தான் ஒன்னொன்னா உருவாக்கி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு எல்லாம் இருக்கிறாங்க. இருந்து நமக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு யாரும் வரல. இன்னைக்கு நாங்களா தான் எல்லாமே சொந்த உழைப்பு சொந்த இதில் தான் நம்ம பண்றோம். யார்ட்டையும் எவன்ட்டையும் கொல்லி அடிக்கல, எவன்ட்டையும் ஏமாத்தல. நைட்டு மேலும் பாடுபட்டு தான் ஒன்று உருவாக்கிக்கிறோம். யார்ட்டையும் இப்போ நாங்கள் போய் கேட்கவும் இல்லை. 5 வருஷம் கழிச்சு நான் இந்த இடத்துல உங்களை வந்து நான் பார்க்குறேன்னா கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருப்பீங்க. எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம நிறைய மனிதர்களை சந்திக்கிறோம். நீங்க 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவில் வளர்ந்துருப்பீங்க. அது பண்ணலாம். அதுதான் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பா வரும். நல்லபடியா இருந்தா சந்தோஷம் தாங்க. அதில் என்ன இருக்கு? இப்போ ஒரு வண்டிக்கு 2 வண்டி இருக்கு, 3 வண்டி இருக்கு. ஒரு வண்டி வீட்டில் நிக்குது, இங்க ஒரு வண்டி இருக்கு, ஒரு வண்டி அங்கே நிக்குது. அது உங்களுக்கு தான். உங்க பேருங்க? என் பேர் பாலா. மனோங்கிறது என் பையன். சரிண்ணா, யாராவது சப்ளைக்கு தேவைப்பட்டா பண்ணி தருவீங்களா? இல்லை கண்டிப்பா. இங்கே லோக்கலில் ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ள ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே. வெளியே ஒரு 100 கேன் அந்த ரேஞ்சுக்கு கேட்டால் பண்ணி தருவீங்களா? எவ்வளோ நாளும் பண்ணி. சரி, கொஞ்சம் பல்காக கேட்டால் கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குங்களா? இருக்குங்க. 30 ரூபா கொடுக்குறோம். இதுக்கு மேலே நம்ம கம்மி எப்படியும் பண்ண முடியாது. ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னா தையமாக தாராளமாக கொடுக்கலாம். கொடுப்பீங்க. ஓகே. ஏதாவது கல்யாண ஆர்டர் அந்த மாதிரி என்ன ஆர்டர் இருந்தாலும் கொடுக்கலாம். சரிண்ணா, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 90 92 65 63 75. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. இன்னைக்கு வாட்டர் கேன் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது,
அது எந்த அளவுக்கு அதில் இடர்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், பல அரிய தகவல்களை மிஸ் பண்ணாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.